சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேளாண் நிழல் நிலை அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். நிரலையில் பார்க்கலாம். அரசின் சார்பில் நிவாரணம் வழங்க நிலையான நிவாரணம் திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின்படி வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு, குறுவைனா இங்க இதுல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் சொல்றது, டெல்டால மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும். ஏக்கருக்கு 40,000 ரூபாய், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்படும். கரும்புக்கு 1.2 லட்சம் ஏக்கர் 1.2 லட்சம் ரூபாய், நிலக்கடலைக்கு 33,000 ரூபாய், பிற பண பயிர்களுக்கு 1,25,000 வரை இழப்பீடு வழங்கப்படும். அப்புறம் நெல் உற்பத்தி திறன், இப்போ சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 6 டன் உற்பத்தி செய்கின்ற திறன் சில மாநிலங்கள்ல இருக்கு. வட மாநிலங்கள்ல சில பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு, அதெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் தான் உற்பத்தி செய்கின்ற திறன் இருக்கு. ஆனால் திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த திருவண்ணாமலை போலூர் பகுதியில், கடலூர் சில பகுதியிலாம் பாத்தீங்கன்னா 6 டன் இன்னைக்கு இருக்கு. ஆக இந்த பகுதியில் 7 டன்னாக உற்பத்தி திறன் உயர்த்த அத்தனை வசதிகளும் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் 5 டன்ல இருந்து உற்பத்தி திறன் 6 டன்னாக ஒரு ஹெக்டேருக்கு 6 டன்னாக உயர்த்தப்படும். வேளாண் துறையில் ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான உத்திகளை வகுத்த வழங்க வல்லுநர் குழு அமைக்கப்படும். நான் தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், 6 விழுக்காடு வேளாண் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக. இப்ப உலகத்தில் வளர்ந்த நாடுகள் நம்ம சொல்றோம், டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் பிரிச்சிருக்கிறோம். இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி தான், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. ஆசியாவில் ஜப்பான் வளர்ந்த நாடு, சவுத் கொரியா வளர்ந்த நாடு, சிங்கப்பூர் வளர்ந்த நாடு. அப்போ உலக அளவில் வளர்ந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எல்லா வகையிலையும். அதே போன்று இந்தியாவில் வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு இன்னும் வளர்ந்துதான் கொண்டிருக்கிறது. அது வளர்ந்த மாநிலமாக, டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு அதை கொண்டு வரணும்னா இதுல வேளாண் வளர்ச்சி 6 விழுக்காடா இருக்கும். பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரம் தமிழ்நாட்டில் அடுத்த பட்ஜெட்ல நாங்க சொல்ல போறோம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 10, 10, 11 விழுக்காடு. இந்தியா முழுவதும் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா 5.6 தான் இந்தியா முழுவதும் வளர்ச்சி. இப்ப சமீபத்தில் இந்த குவார்டர் போன டிசம்பர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6.2 சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எங்களுடைய இலக்கு வேளாண் துறைக்கு இப்ப இருக்கிற 2.2 தான் வேளாண் துறை. 6 விழுக்காடு வளர்ச்சி என்னைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கா வளரும். பாமகவின் வேளாண் நிழல் நிதி அறிக்கையை தாக்கல் செய்து அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.